ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்களா, இன்னைக்கு ஒரே நாள்ல 9% வரைக்கும் டவுன்ஃபால் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 6 மாசமாவே தொடர்ந்து டவுன்ஃபால்ல தான் ஆயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணங்கள் சொல்றாங்க. இந்த நேரத்துல புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப இருக்க பிரைஸ்ல இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாமா வேண்டாமா, ஏற்கனவே இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றவங்க என்ன பண்ணலாம், அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு ஒரே நாள்ல 9% வரைக்கும் டவுன்ஃபால் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் இடையே பாத்தீங்கன்னா ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஜனவரி 30 இன்னைக்கு காலையில 9:20 மணிக்கு பாத்தீங்கன்னா எல்ஐசி சந்தையில டாடா மோட்டார்ஸ் பங்கு விலை கிட்டத்தட்ட 9% வீழ்ச்சி அடைந்து 699ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கும் போது இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா 704ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கோட இன்னைக்கு ஓபன் பாத்தீங்கன்னா 709ல இன்னைக்கு ஓபன் ஆச்சு. லோ பாத்தீங்கன்னா 683 வரைக்கும் லோ போயிருக்கு. இந்த ஸ்டாக்கு கடந்த 6 மாசத்துல அதோட 52 வீக் ஹைலேருந்து, அதாவது 1179லேருந்து கிட்டத்தட்ட 40% வரைக்கும் டவுன்ஃபால் ஆயிருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல 17% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமா நிறைய காரணங்கள் சொல்றாங்க. அதுல முதல் காரணம் என்னன்னா, 2024-25 நிதியாண்டுக்கான Q3 குவார்ட்டர்ல இன்வெஸ்டர் எதிர்பார்த்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் லாபம் கொடுக்கல. அடுத்ததா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டாடா மோட்டார் டிவிஆரை டாடா மோட்டார்ஸ் பங்குகளா மெர்ஜ் பண்ணாங்க. இதுவும் ஒரு காரணம். எந்த ஒரு நிறுவனமும் பாத்தீங்கன்னா அதோட கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக் இறங்கும். இவங்களோட Q3 குவார்ட்டர்ல பாத்தீங்கன்னா சேல்ஸ் டிசம்பர் 2024ல இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3000 கோடி அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஒரு 2000 கோடி குறைச்சிருக்காங்க. இது இல்லாம சீனா, ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துல அவங்களோட சேல்ஸ் குறைஞ்சி டிமாண்ட் குறைஞ்சிட்டே வருது. இதனால பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸும் பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வருது. அது இல்லாம இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இவி செக்மெண்ட்ல இவங்க நல்லா டெவலப் பண்ணிட்டு வந்தாலும் இவங்களுக்கு போட்டியா நிறைய நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கு. அதுவும் ஒரு காரணம். இதே மாதிரி பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். அதனாலதான் டாடா மோட்டார்ஸ் தொடர்ந்து 6 மாசமா இறங்கிட்டே வருது. இந்த நேரத்துல புதுசா வாங்குறவங்க இந்த ஸ்டாக்கை வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா நல்லா டெவலப் பண்ணிட்டு வராங்க இந்த நிறுவனத்தை. அது இல்லாம இவி செக்மெண்ட்ல நல்லா டெவலப் ஆயிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு தற்காலிகமான டவுன் தான். திரும்பவும் இந்த ஸ்டாக்லாம் ஒரு ரேலி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல நம்ம வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு. எந்த ஒரு ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா அந்த டவுன்ல தான் நம்ம வாங்கணும். அப்பதான் நமக்கு ஒரு நல்ல லாபம் கொடுக்கும். ஏற்கனவே வச்சிருக்கவங்க இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுங்க. இல்லைன்னா ஆவரேஜும் பண்ணலாம். அப்படி ஆவரேஜ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா திரும்ப ஏறும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அது இல்லாம சில தரகு நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட டார்கெட் பிரைஸை இறக்கியிருக்காங்க. இப்ப இந்த நிறுவனத்தோட பங்கு மூலதனம் 2,57,936 கோடியா இருக்கு. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. அதனால நீங்க இந்த ஷேரை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரையும் இல்ல ஓனாவோ நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.